இவன் இவனே ஒருத்தனை பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கானே. I'm very glad that you come viewers and this is and I can also tell you some other things such as glad to meet you. Please come. You enjoy the function. Carry on. Yeah, surely. Have some juice. Yeah, whatever. ஏய், யாரா இவன்? என்னோட ஃபாரின் கிளையண்ட். ஃபாரின் கிளையண்டா? ஏண்டா போன வாரம் ஈசிஆர் ரோட்ல ஒரு ஒயின் ஷாப்ல எவருக்கோ ஒருத்தன் சரக்கு ஊத்தி கொடுத்துருந்த மாதிரி இருக்கானடா. மாமா, என்ன விளையாடுறீங்களா? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்னோட ஃபாரின் கிளையண்ட் சொல்லிட்டு இருக்கல. ஏண்டா இப்படி தாண்டா சொல்லுவாங்க. போன வாரம் கோடம் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். ஒருத்தனுக்கு கோட்டும் சூட்டு மாட்டி விட்டு போதா வரைக்கும் கையில ஒரு சூட்கேஸ் கொடுத்துருந்தானுங்க. கேட்டா அமெரிக்காக்கு ஆரம்பிட்டானுங்க. அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கிட்ட போய் பார்த்தா வெள்ளையா உரிச்ச தோல் வெந்த மாதிரி ஒரு தோல் வியாதிக்காரன்டா அவன். அவனை போய் அமெரிக்காக்காரன் அவனுக்கு சொல்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி தான் பிராடு விடுறீங்கன்னு நினைச்சேன். எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியாத உங்களுக்கு. சும்மா இருக்கவே மாட்டீங்களா? தோண பேசிக்கிட்டே இருக்கு. உங்களை என்ன பண்றது? அப்படியே அசையாத அப்படியே இரு. அப்படியே ஒரு நிமிஷம் வருது, பேசாம இரு. அப்படியே இரு, அப்படியே இரு. இவனா? அவன் கூறிட்ட போயிடா லூசு போய் மெயின்டைன். ஹலோ, யா முள்ளியா, அந்த லைசன்ஸ் விஷயம்லாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். Yeah, it will be done. Don't worry. And the desalination plant, is actually 100 crores. That will be done within a short time. And I'll give you the notice also. But actually, I'll complete it and then I got some other news. And ஹலோ, கோகிமா, நான் மாமா பேசுறேன்டி. எங்க இருக்க? ஓஹோ, வந்துட்டு இருக்கீங்களா? சரி, பக்கம்தான். மாதவி எங்க இருக்கா? பக்கத்துலேயே தான் இருக்காளா? வெரி குட். அத்தை முன்னாடி உட்காந்துருக்காங்களா? சரி. வேற யாரையும் பக்கத்தில் விட்டுறாத, என்ன யாரையும் சேர விடாத. அப்புறம் அந்த டிரைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து வர சொல்லு. ஏன்னா நம்ம பொண்ணை நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். சரிடா, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து சேருடா செல்லாம். ஓகேடா, பாய். என்ன ஒண்ணுமில்ல. ஆமா, என்ன மாமா அவன் பாட்டுக்கு தெனாவட்டா வந்துட்டு போறான், நீங்களும் வெளிய விடுறீங்க. பேசாம இருடா. ஏன் டென்ஷன் ஆகுற? எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? மாதவியை கோகிலா மட்டும் தான் பாத்துக்கணுமா? ஏன் கவிதாவுக்கு இன்க்ளூட் ரைட்ஸ் இருக்குல்ல, அவளும் பாத்துக்கலாம்ல. ரொம்ப திமிரா பேசுறான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? டேய், அன்னைக்கு நான் அடிச்சா 1.5 டன் சொன்னா இல்லையா? ஆமா. அவன் 2 டன் என் மேல இறக்கிட்டானா இல்லையா? நாம 3 டன் எடைய அவன் மேல இறக்குற வரைக்கும் கொஞ்சம் நாம பொறுமையா தாண்டா இருக்கணும். அவன் எவ்வளவு திமிரா பேசினாலும் நீ டென்ஷன் ஆகாதடா. இல்ல மாமா, அவன் கொஞ்சம் விட்டு பிடிப்போம்டா. உங்க அக்காவும் நீ காரியத்திலே கண்டா இருக்கணும்டா, புரியுதா? என்னமாவா கை நடிக்கிட்டே இருக்கு? ஓ, என்ன கை ரேகை பாக்குறீங்களா? ரேகை பாக்குறனா? டேய், ஒரு உண்மையை சொல்றேன் கேளுடா. எங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் பெரிய தகராறுடா. அப்ப நீ சின்ன பையன். அந்த தகராறுல நானும் என் பங்காளியும் கையில வீச்செருவாள தூக்கிக்கிட்டு கண்ணுல தென்பட்டவனெல்லாம் வெட்டி சாச்சமுடா. குறைஞ்சது 200-300 தலைகளும் கைகளும் விழுந்துச்சுடா. அப்படி வெட்டது இந்த கை. அன்னைக்கு 2 செகண்ட் தாமதமானதால அந்த எறும்பு அந்த சிங்கத்தை லேசா உரசிடுச்சுடா. இருந்து நான் ஏன் பொறுமையா இருக்கேன்? ஏன் சொந்த வந்ததுக்குள்ள போய் அன்னைக்கு நடந்ததை இவன் சொன்னாமனு வச்சுக்க, மறுபடியும் எனக்கு கோவம் வந்து நான் வீச்சல் எடுத்து வீசணும்னா இங்க இருக்கிற 200-300 தலை உருண்டுருமா இல்லையா? சொந்த வந்தம் இல்லாம அனாதையா போயிருவோம். அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் பொறுமையா இருக்கேன். போதும். சரி, உள்ள போயிரு. ஒரு ஏப்ப சாப்ப ஒருத்தன் மாட்டுவான். உன்னோட 200 கோடி 300 கோடி டீலிங் ப்ராஜெக்ட் அது இதுன்னு பத்தி பேச போ. போடா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், போடா. மீட்டர் வட்டி வாங்குறது, ரவுடித்தனம் பண்றது, பேரு தங்கங்கிற தங்க பாண்டியன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன பகைச்சுக்கிட்டா வாழ முடியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? இத பார், இதோட ஒரு ரவுடித்தனத்தை நிறுத்திக்கோ, இல்லனா செருப்பு பிஞ்சிரும் சொல்லிட்டேன். ஆமா.
மண்டபம் இவ்ளோ சின்னதா இருக்குது. பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் கலெக்டர் நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க. ஏய், மண்டபங்கிறது இங்க இல்ல, உள்ளதான் இருக்குது. ஆ, கேசவன் கல்யாணத்துக்கு உள்ள வந்தவனி இப்போ சொந்த பந்தத்தோட சேர போற. கொஞ்சம் தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு. ஆமா நான் தான் கலவரத்தெல்லாம் உண்டாக்குறேன். ஏயா நீங்களா கெஞ்சி வாவான்னு கூப்பிட்டதுனால நானே வந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல, நான் வந்தே இருக்க மாட்டேன். வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா ஏன்பா இவ்வளவு நேரம்? ஏன்டா நாங்க பஸ் புடிச்சு வர வேணாமாடா? பஸ்ல வந்தீங்களா? ஏன் ஆட்டோல வர வேண்டியதானே? டப்புக்கு எங்க போறது? ஏன்பா என்னப்பா நீ வியாபாரம் எல்லாம் பண்ற, கையில காசு கூட வச்சுக்காம என்னதான் பண்ணிட்டு இருக்க? இந்த காசு உங்க அம்மா புடிங்கி பேங்கல் போட்டுட்டாடா. என்னப்பா நீ? சரி இங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துங்க. போங்க உள்ள போங்க. நாங்க தான் பிரச்சனையே பண்றோம். சரி உள்ள போமா. போங்க சரி போங்க. அம்மா போன உடனே பந்தில உட்காந்துறாத, பந்தி விசாரி முடிஞ்சா. வாங்க. மாதவி இங்க இருக்கியா? வாமா மாதவி, வாமா. உள்ள போமா, உள்ள போ. அத்தை உள்ள போங்க. எங்க வா என் அருமை பொண்டாட்டி? ஆளை காணோம். இதோ இருக்கால. ஏய் ஏண்டி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பையெல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்க மாமா. ஏண்டி இதான் முக்கியமா? உன் தங்கச்சி எங்க வா? கவிதாங்க அவளை இறக்க சொல்ல வேண்டியதானே? இல்ல, வீட்ல இருந்து கிளம்பும் போது எல்லாத்தையும் நான் தான் மாமா எடுத்து வச்சேன். அதான் பொறுப்பா எல்லாத்தையும் இறக்கி வைக்கலாம். ஏண்டி எங்க போனாலும் இந்த வேலைக்காரி வேலையை விட மாட்டியா நீ? எப்பதான் நீ திருந்த போறியோ தெரியல. நம்ம வீட்டுக்கு தானே மாமா செய்யறோம். என்னத்த செய்யறப்போ? ஏண்டி நான் உங்ககிட்ட என்ன செய்ய சொன்ன, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இப்ப என்ன மாமா பண்ணணும்? பாருடி, கொஞ்சம் சுதாரிப்பாயிரு. இல்லனா இந்த மனோகரனா அந்த ஈஸ்வரி பணத்தை காட்டி அமைக்கிடுவா. நம்ம கிட்ட பணம் கிடையாது, அதனால அப்படி இப்படி கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசிதான் காரியத்தை சாதிக்கணும். புரியுதா? சரி நீ எடுத்துக்கிட்டியா? நான் எடுத்துக்கிறேன். நான் 2 எடுத்துக்கிறேன். வா போ போடி முன்னாடி போமா, அப்புறம் முடிக்கலாம். போ. அக்கா வேற பூ வச்சுக்கோங்களேன், இது வாடி இருக்கு. வேண்டாம்மா, நான் அப்புறம் வச்சுக்கிறேன். சரிக்கா. அம்மா வணக்கம்மா. வாங்க மாமா. வாங்க. இப்பதான் வரீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, அப்படியே மண்டபத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்னது இது? மண்டபமும் சின்னதா இருக்குது, ரூமும் சின்னதா இருக்குது. ஏய் இங்க பாரு, மண்டபம் பெருசா இருக்கு, ரூம் எல்லாம் கூட பெருசா தான் இருக்கு. நீ ஓவர் சைஸா இருக்கிறதுனால ஓம் பார்வைக்கு எல்லாம் சின்னதா தெரியுது. கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருக்கிறியா? அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, இவ ஏதாவது இப்படிதான் உளறிட்டு இருப்பான். அம்மா மாதவி, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அப்பாவும் இன்னும் வரல. அண்ணா வரலையா? நான் ஸ்கூட்டர்ல வரும்போதே என்ன ஓவர்டேக் பண்ணி வந்தாரா? இன்னுமா வரல? இன்னும் வரல. அப்படியா? சரி இந்தா இதெல்லாம் எடுத்து ஓரமா வைமா. பாத்து வை. என்ன பொண்ணு கூட மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நிச்சயதார்த்த புடவை கொடுக்க வந்திருக்காங்க. முன்னாடி வா. எங்க அப்பாவை காணோம், வரலையா? என்ன ஆச்சு? அவரு இப்ப வந்துருவாரு. ஓ வந்துருவாங்கல்ல. சரி பொறுமையா வரட்டும். மாதவியோட அண்ணன் இருப்பாங்கல்ல, அவங்களையாவது கூப்பிடுங்க, நிச்சயதார்த்த புடவை வாங்கிக்கிறட்டும். என்ன இப்படி சொல்லி வச்சாப்ல எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க? அப்பாவும் இல்ல, வீட்டு ஆம்பளைங்க யாரும் இல்லன்னா அப்புறம் நிச்சயதார்த்த புடவைய முறையா யாருன்னு வாங்குறது? என்ன குழப்பம்டா இது? பொண்ணுக்கு அப்பாவும் இல்ல, பொண்ணோட அண்ணனும் இல்ல, நிச்சயதார்த்த புடவை யார்கிட்ட கொடுக்கறது? அதத்தானே இப்ப நானும் சொன்னேன். இல்ல இருந்தாலும் நானும் சொல்லணும் இல்லையா? இப்ப நல்ல நேரம் போறதுக்குள்ள புடவைய வாங்கணுமே, என்ன பண்றது? ஏப்பா தம்பி, யாரு? அது கோகிலாவோட புருஷன். ஓ கோகிலா வீட்டுக்காரரா? சரி ஏப்பா போய் உங்க மாமனார் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் தேடி கூட்டிட்டு வாங்க. நானா? நீங்கவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்ப எங்க போனாரு ஏது பண்ணாரு யாருக்கு தெரியும்? என்ன பேச்சு? எங்க இருக்காருன்னு தேடி கூட்டிட்டு வர வேண்டியதானே? எங்க இருப்பாரு? ஏதாவது பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு, போய் கூட்டி வர வேண்டியதானே?
சரி சரி தம்பி இங்க பாரு. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிறாத. மாமா அப்படிதான் படக்குன்னு பேசிடுவாரு. மனசுல ஒண்ணும் இருக்காது. சரி என்ன மசமசன்னு பேசிக்கிட்டு கூட கூட்டிட்டு போய் தேட வேண்டியதானே? சரி உன் தம்பி வேணா அனுப்பி விட. எதுக்கு? அவனுக்குலாம் அந்த விவரம் பத்தாது. அவன் சரி அவன் தேட மாட்டான். நீங்க சும்மா அந்த சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்காம கூட கூட்டி போய் தேடுற வழியை பாருங்க போங்க. இந்த நேரமும் பேசிக்கிட்டே ராமகிருஷ்ணன் வந்துட்டார்ல. வாங்க வாங்க. வந்துட்டார்ல உங்க அண்ணன். மாதவி வாங்க. ஏன்பா இவ்வளவு லேட்டு? இல்லம்மா வெளியில கொஞ்சம் வேலை இருந்தது அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி பரவாயில்ல. நல்ல நேரம் போறதுக்குள்ள புடவையை கொடுத்துங்க தங்கச்சிக்கு. நிச்சயதார்த்த புடவை. இந்தாங்க. ஏன் ஈஸ்வரி புடவை தான் கொடுத்தாச்சு, இன்னும் அந்த பெரியவரை கூட்டு வரணுமா என்ன? ஏங்கற அவசியம் இருக்குல்ல. உங்களை மாதிரி நான் அண்ணன் கவனிக்கு நடக்கிற கல்யாணமா இது? சொந்த பந்தம் சூட 80 பேர் நிக்கிறாங்க. ஓலை வாசிக்கணும், அப்பன் கூட நிக்கணும், கையெழுத்து போடணும். நாளைக்கு எதுவும் தப்பா போயிடுச்சுன்னா அப்புறம் சும்மா இவருக்காக பேச்சுக்கு சொல்றேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. போங்க. சரி பேசிச்சுல அப்புறம் என்ன? போங்க. இந்த தம்பி நீயும் கூட வர கோகிலா வந்துடுறேன். கீதா அன்னிக்கிட்ட புடவை கொடுத்து பிடிச்சிருக்கான்னு கேளு. அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு மாதவி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அண்ணி. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குக்கா. தர்மாவரம் புடவை மாதிரில இருக்கு. ஒரிஜினல் பட்டு புடவை மாதிரி தெரியலையே. இதை விட விலை கூட்டின புடவை கிடைக்கலையாக்கும். ஏண்டி கொஞ்சம் பேசாம இருந்தாதான் என்ன? ஏன் நாம கூட தான் கோகிலாக்கு நிச்சயம் பண்ணும்போது பட்டு புடவை எடுத்து கொடுத்தோம். அதோட ஜரிகை விலைக்கு ஆகுமா இந்த புடவை? எடுக்க முடியலன்னா பணமா கையில கொடுத்துருக்கணும். இவங்களும் கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்ல பட்டு புடவையா எடுத்திருப்பாங்க. சபையில கட்டிக்கிறதுக்கும் பெருமையா இருந்திருக்கும்ல. அவங்க உங்க மனசு போலதானே அமையும். ஏன் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு வெளியே போக சொல்றீங்க? இந்த வீட்டுல நாமளும் சம்மந்தப்பட்டிருக்கோம்ல. மனசுல பட்டதை சொல்லக்கூடாதா? சபநாகரிகம் ஒண்ணு இருக்குடி, அது தெரியாம பேசாத. முதல்ல இங்க இருந்து போ. அம்மா இவ ஏதோ தெரியாம பேசிட்டா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. போ போ போடி. இந்த கவிதா. கவிதா அக்காவுக்கு புடவை கட்டி கூட்டிட்டு வா. போமா. வாங்கக்கா. நீயும் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அந்த அம்மா எப்பவுமே இப்படிதான் புரியாம ஏதாவது பேசிடுவாங்க. புடவையில என்ன இருக்கு? மனசு தானே முக்கியம். மனோகரனும் மாதவியும் நல்லா இருப்பாங்க. ஏன் என்ன வெளியே தள்ளிட்டு வர? ஏன் என்ன வெளியே தள்ளுற? வாயை வச்சுட்டு சும்மா இரண்டி. ஏன் அந்த மனோகரன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி தானே புடவை எடுப்பாங்க. அதை ஏன் குத்தி காட்டுற? முன்ன என்ன சரி ஏழை குடும்பம்னு சொல்லலாம். இப்பதான் கலெக்டருக்கு பாஸ் ஆயிட்டல, பணத்துக்கு என்ன குறைச்சல்? ஏய் கலெக்ட் ஆனா மட்டும் பணம் மரத்துல காய்ச்சி தொங்குமாக்கும். ஏய் இது மாதிரி ஏதாவது பேசிட்டு தான் வச்சுக்க, கேசவ உன்னை சும்மா விட மாட்டான். அவையே என்ன சும்மா விட மாட்டா. நான் என்னையா கெடுதல் செஞ்சேன்? என்ன பயமுறுத்துறியா? ஏய் கலெக்டர் குடும்பத்தை காக்கா புடிச்சுன்னு கேசவ அலைஞ்சிட்டு இருக்கான்ல, நீ அவங்களே குத்தம் சொன்னா கேசவனுக்கு கோவம் வராது? ஏய்யா எதுக்கு கோவம் வரும்? இது மண்டபம், மரியாதை நடந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நானும் அதை தையா சொல்றேன். மண்டபமாச்சேன்னு கண்டபடி பேசிட்டு இருக்காத, இல்ல நடக்கிறதே வேற. ஏய் மான மரியாதை எல்லாம் போகுது, யாராவது பார்க்க போறாங்க. போடி அடச்சி பாடி. டேய் தம்பி. என்ன? நான் மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன். எதை? அடிதடியத்தான்.
இந்த பாருப்பா, சண்டைன்னு வரும்போது அப்படி இப்படின்னு அடிக்கடி விழத்தான் செய்யும். அதே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கலாமா? யாருக்குமே சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா கோவம் வரத்தானே செய்யும், கை நின்றும். அதெல்லாம் கண்டுக்கப்படாது. வயசு வித்தியாசம்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு சின்ன பையனி, அட போனா போகுதுன்னு நடந்து மறந்துட்டு நானே இறங்கி வந்திருக்கேன். உறவுக்காரனா போயிட்டோமா இல்லையா? பொதுவா என் கூட்டத்துக்கே பேச்சும் வீச்சும் ஜாஸ்தியப்பா. அதுல என் வீச்சு படுபயங்கரமானது. இறங்குனா அந்த இடமே கலவர பூமி ஆயிரும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். யோ, உன்கிட்ட யார் யா மன்னிப்பு கேட்டா இப்ப? ஏன் நீ கேட்காட்ட என்னையா? நீ எதிர்பார்க்காம இருக்கலாம், நான் உன்னை மன்னிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் மறந்துடணும். தமிழ்ல எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? மன்னிப்பு தான். அத நானே விரும்பி கொடுக்கறப்போ நீ ஏத்துக்க வேண்டியதானே? யோ, உன்னை அடிச்சது நான். என்னமோ நீ என்ன அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. யார் அடிச்சாங்க தாடா முக்கியம், அடிச்சதுக்கு தானடா மன்னிப்பு. அதை தான்டா சிந்திக்கணும். அத மறந்து தொலையண்டா. கடைசியா சொல்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா. யோ, நீ வெத்து வேட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும்யா. இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்னடா? எதுக்கு அடிக்கடி கையை வாங்கிக்கிட்டு இருக்க? எத்தனை பேட்டரா உன்னை மன்னிச்சு தொலைக்கிறது? இதுக்கு மேல கையை வாங்க என்னால மன்னிச்சு தொலைக்க முடியாதுடா. எத்தனை வாட்டரா அவங்களெல்லாம் மன்னிச்சு தொலைக்கிறது? போடா போ, வேலை கொடுத்துருக்காங்கல்ல. என்னங்க உங்க பொண்டாட்டியா? ஆமா. வயசு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அடுத்தவங்க சண்டையெல்லாம் வேடிக்கை பார்க்கப்படாது, புரியுதா? சண்டை போட்டா பார்க்க தானே செய்வாங்க. குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கு, தீர்த்து வை. அது எனக்கு தெரியும் போயா. அப்புறம் அது வந்து உன்னை அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேஷமே. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதோட ஒரு ரவுடி தரத்தை நிறுத்திக்கோ, இல்லனா செருப்பு பிஞ்சிடும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். அவ ஏதோ கிறுக்குத்தனமா உளர்னதை வச்சு இவன் சங்கடப்பட்டுட்டு போறான். எதுக்குமா இவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா?